ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தாங்க. சிம்பிள் மெத்தடுங்க, செம்மையாக ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு 2 புள்ளி வச்சுருக்கேங்க. ஏன் 2 புள்ளி வச்சுருக்கேன்னா, நமக்கு ஸ்ட்ரெயிட் கோடு வரணுன்றதுக்காக இந்த சைட்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. 2 இன்ச்சுக்கு புள்ளி வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுருக்கமாக இருந்தால் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தா நான் இடுப்பு எண்டு இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் நல்லா சுருக்கம் இருந்துச்சுன்னா நல்லா தள்ளி விட்டுட்டு அந்த கோடு இருக்கு இல்லைங்களா, தையல் பகுதி, அந்த இடத்துல ஒரு மார்க்கும் ப்ளஸ் மேலே ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது தையலுக்கு மேலே எதுக்கு பண்ணுறேன்னா தையலுக்கு சேர்த்து பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ கழுத்து நேராக ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு மார்க்கும். எதுக்கு நான் 2 மார்க் பண்ணியிருக்கேன்னா, அப்போ எனக்கு தையலுக்கு இந்த இடம் விட்டுருக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும், அதனால தான் பண்ணுறேன். இப்போ ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் அந்த கழுத்து ஓரத்தில் ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க்கு, சரிங்களா? எல்லாமே 2 பண்ணியிருக்கேன், புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் பார்க்குறேன். ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா எனக்கு 13 வருது ஃப்ரெண்ட்ஸ், தையலோடு சேர்த்து. அந்த 13க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருக்கேன், திரும்ப இந்த சைடில் 13க்கு நேராக வச்சுக்கிறேன். ஏன்னா 2 புள்ளி வச்சா எனக்கு ஸ்ட்ரைட் கோடு இருக்கிறது எனக்கு புரியும், ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆம்ஹோல் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு நேராக அந்த புள்ளி 1.5க்கு நேராக வச்சு எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். 12 இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே 12 இங்கே கீழேயும் வச்சு ஒரு புள்ளி வச்சு இந்த புள்ளியும் அந்த புள்ளியும் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இதில் போடல ஸ்ட்ரைட் கோடு. இப்போ அந்த ஆம்ஹோல் புள்ளி இருக்கு இல்லைங்களா, எத்தனை இன்ச்சுக்கு நேராக இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். அந்த 13க்கு நேராக வச்சு எத்தனை இன்ச்சுக்கு நேராக இருக்குதுன்னு பார்க்குறேன். அது 5.25க்கு நேராக இருக்குது, அந்த இடத்துல ஒரு மார்க்கும், இந்த சைட்லேயும் அதே 5.25க்கு நேராக ஒரு மார்க்கும் பண்ணிக்கிறேன். இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டரும் கழுத்தும் சேர்ந்த அகலம் எவ்வளோ இன்ச்சு இருக்கோ அதே 5 இங்கேயும் வச்சு அதுக்கு நேராக ஒரு மார்க். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே மார்க் பண்ணிக்குவேன். 2 எனக்கு ஸ்ட்ரெயிட் கோடு கிடைக்கும். அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரைட் கோடு கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவேன் எப்போது. நீங்களும் மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறேன் அங்கேயும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் ரவுண்டு, அதுக்கு 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.25 இன்ச்சு வச்சு அந்த வளைவு வரைஞ்சிக்கிறோம். வளைவு வராதுங்க, அந்த ஆம் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, மேலே ஷோல்டர்லேருந்து வர ஸ்ட்ரைட் கோடு, அதில் பாதி வச்சுக்கோங்க, பாதியில் புள்ளி வச்சு அப்படியே அதிலேருந்து வளைவு வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்துக்கு பார்த்திங்கன்னா மேலே எவ்வளோ இன்ச்சு இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழே சேர்த்துக்கோங்க. இப்போ 2.25 இருக்குது, மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மேலே 2.25னா கீழே பார்த்திங்கன்னா 2.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு 1/2 இன்ச்சு கூட்டிக்கிறேன்னா, நம்மளுக்கு கழுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஷோல்டர் விரிவடையுங்க. ஹிப்பு கீழே இறக்கும் போது அந்த அளவுக்கு விரிவடையாது. நம்ம கை நல்லா வேலை செய்யும்போது மேலே விரிவாக வேலை செய்யும், கீழே வேலை செய்ய முடியும். அப்போ கழுத்து எப்பவுமே கீழே அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கும்போது கழுத்து ஷேப் நம்ம ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டாக கரெக்டாக அமைஞ்சிடும், ஓகேங்களா? நான் எப்போவுமே இந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கழுத்து லூஸ் வராது, ஓகேங்களா? இந்த நிறைய பேருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் எனக்கு கழுத்து லூஸ் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கழுத்து லூஸ் வராது. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்கிறதா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க, அப்போ உங்களுக்கு நிறைய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? நான் கட் பண்ணுற விதம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, அதே டைமில் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். பேக் தட்டி இவ்வளோ தானுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு ஜக்கா அர்க்காத்துன்னு சொல்லலாம். அந்த 2 இன்ச்சுக்கு நேராக ஒரு அர்க்காத்தும், அந்த ஆம்ஹோலுக்கு அந்த மார்க் பண்ண இல்லைங்களா, அங்கே ஒரு அர்க்காத்தும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடைசி எப்போவுமே பேக் தட்டும், அந்த கடைசியில் ஸ்லீவும் வெட்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஸ்லீவுக்கு தான் நான் வெட்ட போகிறேன். இந்த கடைசியில் எப்பவுமே நான் ப்ளவுஸை மடித்து போட்டு அந்த ஸ்லீவோட அகலம் இருக்கான்னு பார்த்துப்பேன், ஓகேங்களா?
ஸ்லீவோட அகலம் வந்து அந்த கிளாத்து போதுமா இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் வேணுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்துப்பேன். ரீசன் என்னென்னா மார்க்கு கீழே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அகலம் பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல மார்க் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மடித்து போட்டு ஸ்லீவோட அகலம் ஓகேவா இல்லை எக்ஸ்ட்ரா தேவைப்படுதான்னு பார்த்துப்பேன். இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டாச்சு, அகலம் பார்த்திங்கன்னா இல்லை பார்த்திங்களா சுகராக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஸ்லீவோட அகலம் இல்லை, அப்போ நம்ம கொஞ்சம் சின்னதாக மடித்து போட்டு அதாவது 1 சைடு மட்டும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம போடுறோம். ஓகேங்களா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 4 சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும், ப்ளவுஸ் டைமிங் ஜாஸ்தி எடுக்கும். சரிங்களா. நான் சொல்கிற மெத்தட் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ் கட்டிங்கும் பண்ணிடலாம், ஸ்டிச்சிங்கும் ஈஸி. சரிங்களா. இப்போ 1 இன்ச்சு வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் மடித்து கையை எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக நான் 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். 1 இன்ச்சு இதுலேயும் பாருங்கள் நான் 2 மார்க் பண்ணியிருப்பேன், ஒரு 3 மார்க்காக. இது எதுக்குன்னா ஸ்ட்ரைட் கோடு எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் மார்க் பண்ணிப்பேங்க. இப்போ ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். இதுக்கும் மேலே தான் நம்ம ஸ்லீவை வைக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவை வந்து பேக் சைடு திரும்பின மாதிரி அந்த சைடில் போட்டு ஸ்லீவை வச்சிடலாம். ஓகேங்களா. ஸ்லீவ் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவோட அகலம் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்ம் ஹோல் அந்த வளைவு இருக்குது இல்லைங்களா கீழே, அங்கே ஒரு மார்க் நல்ல பீஸை வந்து மேலே தூக்கி விட்டு அங்கே ஒரு மார்க்கும் தையலோடு சேர்த்து அங்கே ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவோட உயரத்துக்கு நேராக ஒரு மார்க்கும் அதுக்கு மேலே தையலுக்காக ஒரு மார்க்கும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை விரல் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 2.5 இன்ச்சு கேப் இருக்கும், அதுக்கு நேராக அந்த குழி மாதிரி இருக்கும். அந்த ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லைங்களா ஸ்லீவு, அந்த இடத்துல வந்து ஒரு 2.5 இன்ச்சு அகலத்தில் ஒரு குழி, அதை தைச்ச வளைவு இருக்கு இல்லைங்களா, அங்கே கை வச்சு ப்ளவுஸை மேலே தூக்கி விட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. தையலுக்காக மேலே ஒரு புள்ளி. ஓகேங்களா. அது எதுக்கு நான் அந்த இடத்துல வைக்கிறேன்னா எனக்கு வளைவு வரைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு வளைவு வரைய வராது, அவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸோட வளைவு வரையலாம். ஓகேங்களா. இப்போ அந்த இடத்துல நான் புள்ளி வைக்கலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு புள்ளி வச்சு காட்டுவேன் பாருங்கள். ஓகே, வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் அதோடு சேர்த்து வளைவு அப்படியே வரைஞ்சிக்கிறேன், ப்ளவுஸோட ஸ்லீவ் வளைவு. ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவு. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸி மெத்தடாகவும் இருக்கும், பார்த்ததும் புரியுங்க. அளவு ப்ளவுஸையும் வந்து கட்டிங் மிஸ்டேக்காக இருந்தாலுமே நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அகலம் வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன், வெட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தான் நம்ம வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு சிலர் யோசிப்பாங்க கிராஸ் எப்படி போடுறதுன்ட்டு. ஒன்றும் இல்லை, அந்த கார்னரில் வந்து சென்டரில் வந்து இந்த ஷோல்டரை வைக்கணும். ஓகேங்களா. 1 சைடு எப்போவுமே தெரிகிற மாதிரி அப்படி வைக்காதீங்க, 2 பக்கமும் ஒரே அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சென்டர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதே தான் இந்த கார்னரில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து ப்ளவுஸை போட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கிராஸ் கட்டிங். ஓகேவா. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்டர்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு நெக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் கோடாக போட்டுக்கிறேன் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும். ஏன்னா பேக்கில் நெக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஃப்ரண்ட்டு நெக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா. அதனால தான் கொஞ்சம் தூரம் போட்டுக்கோங்கன்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்களா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ஹூக் பட்டிக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு போயிடும், அதனால் 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உடம்பாக இருக்கவங்களுக்கு 1/2 இன்ச்சு போட்டுக்கோங்க, லீனாக இருக்காங்கன்னா 1/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு 2 பக்கம் புள்ளி வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கிறேன். இப்போ அந்த 2 இன்ச்சுக்கு நேராக புள்ளி வச்சுக்கிறேன். ஏன் அங்கே புள்ளி வைக்கிறேன்னா நம்ம ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 13 சொன்னோம் இல்லைங்களா, 13 + 2 15. அந்த 15 வந்து கீழே வந்து நமக்கு இல்லை துணி தெரியுதுங்களா, அதனால் அந்த 2 இன்ச்சுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுட்டுனா நான் எனக்கு ஸ்ட்ரெயிட் கோடு போட ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். 2 பக்கமும் 2 புள்ளி வச்சுட்டுனா எனக்கு ஸ்ட்ரெயிட் கோடு போடுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைய மறந்துட்டேன். ஓகே, ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம் கீழே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கு, ஃப்ரண்ட்டு நெக்கு எடுத்துக்கோங்க. நெக்கோட உயரத்தை பார்க்குறோம். மேலேருந்து வச்சு வளைவு கொடுத்து வச்சோம்னா எங்கே நிற்குதோ அங்கே ஒரு புள்ளி வச்சு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. அங்கேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து 6 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெக்கு எப்போவுமே. இந்த 5.5 வச்சிங்கன்னா நெக் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்குங்க, அங்கே வலிக்குது ஹூக் போட்டால் கழுத்து ஒரு மாதிரி வீக் கழுத்து மாதிரி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரீசனே வந்து அந்த நெக்கோட இல்லாது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்கோட இறக்கம் வந்து நல்லா அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து மெயின் டாட்டு வந்து நம்ம வந்து கிளாத் எடுத்து வச்சு பார்த்துக்குவோம் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு. மெயின் டாட் எண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த தையலோடு சேர்ந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோடு இருக்குது இல்லைங்களா அதோட சுகராக இருக்குது எனக்கு, அதனால் ஸ்ட்ரெயிட் கோடு போடுறது எனக்கு வேலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கப் சைஸு உயரத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் பட்டி சைடில் 2 இன்ச்சு புள்ளி வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த எண்டில் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஹூக் பட்டியிலேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் கிராஸாக கோடு போடணும். அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கோங்க. அந்த கிராஸு 4 இன்ச்சு கூட வந்து கூட்டிக்கோங்க சரிங்களா. எதுக்கு 4 இன்ச்சு கூட்டிக்கினா ஹூக் பட்டிக்கு நம்மளுக்கு தையலுக்கு போயிடும், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து லீனாக இருக்காங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க அந்த கிராஸு. கொஞ்சம் நல்லா உடம்பாக இருக்காங்கன்னா 4.25, நார்மலாக இருக்காங்களா 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 ஓகேங்களா. 3.25க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுட்டு நான் வந்து ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் இந்த சைட்லேயும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளியும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கப் சைஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் கூட கப்பு சரியில்லை அப்படின்னாலும் இந்த கப்பு இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் தைக்கிறீங்கன்னா என்னோடய கட்டிங் மெத்தடையும் பார்த்துட்டு என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தடும் பார்த்துட்டு தைங்க தயவுசெய்து. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி கட்டிங் போடுவாங்க, ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க சரிங்களா. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒருத்தவங்களோடது கட்டிங் வீடியோவும் இன்னொருத்தவங்களது ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம தைக்கும்போது ப்ளவுஸில் நிறைய மிஸ்டேக் வரும். ஸோ ஒருத்தவங்களது பார்க்குறீங்கன்னா அவங்கள்தே ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்து அதே மாதிரியே தைங்க, அப்போ தான் உங்களுக்கும் நல்லது சரிங்களா. இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கப் சைஸு தைக்கணும், அது வந்து கட் பண்ணணும், செட்டாகவே ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா நானுமே அந்த மாதிரி அவஸ்தெல்லாம் பட்டிருக்கேன். இப்போ பட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த கிடச்சிடும். இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட் கட் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், இவ்வளோதான் பட்டி அந்த கரெக்டாக அமைஞ்சிருக்கு பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்குலாம் அந்த கப்புன்றது எனக்கு ரொம்ப டேஞ்சராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேருக்கு கப் சைஸ் வந்து எப்படி தைக்கணும்னு தெரியாத எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா மீடியமாக இருக்கவங்களுக்கு வரைக்கும் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிடும். அந்த கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அவங்க சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் வில்லேஜில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நானாக தெரிஞ்சுப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு அதை சரி பண்ணி அப்புறம் தான் நிறைய மெத்தட் நானாக கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பு வந்து நான் வெட்டினது வந்து புரிஞ்சிருக்காதோன்றதுனால இன்னொரு ப்ளவுஸ்லேயும் வெட்டி காமிக்கிறேன் சரிங்களா, உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் பார்த்துக்கோங்க ஒரு வீடியோ. என்னோடய வீடியோ கண்டிப்பாக நிறைய வீடியோ வந்து கிளியராக போகணுன்னு ஆசைப்பட்றேன். என் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பண்ணுற மாதிரி தான் மார்க் பண்ணுறேன். இதில் எதுக்கு இன்னொரு வீடியோ போட்டு காமிக்கிறேன்னா, இதில் பார்த்தீங்களா கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தியாகவே, அதாவது ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கிறேன் அங்கே, அதுக்கு அந்த மார்க்குக்கு நேரம் இதுவும் இறக்கம் பார்த்தீங்களா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது சரிங்களா. ஃபுல் ப்ளவுஸுக்கும் மார்க் பண்ணுற மாதிரி இல்லை,
அதனால் இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு இதை பாருங்கள், இந்த சைடில் ஒரு புள்ளியும் அந்த சைடில் ஒரு புள்ளி இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட் கோடு நமக்கு இப்படி ஸ்கேல் வச்சு போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ஷோல்டர் டு மெயின் டாட், சென்டர் டாட்டு தான் நான் மெயின் டாட்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அது புள்ளி வச்சு அதுக்கு நேராக வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க கீழே. இப்போ வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், கழுத்துக்கு நேராக வளைவு கொடுத்துக்கோங்க. என்ன நான் ஏதோ தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தான் வாய்ஸ் கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, எனக்கு வாய்ஸும் கொடுத்து வீடியோவும் எடுக்க முடியல. நான் போடுற வீடியோவில் எதுனா மிஸ்டேக் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. எதுவும் கோச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு மெயின் டாட்டு இப்போ தான் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா தையலோடு சேர்த்து மார்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி ஷோல்டரும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த ஒரு மார்க் மட்டுமே போதும். அந்த உயரம் மெயினாக வந்து மெயின் டாட்டோட உயரம் தான் நான் வைக்கிறது. சரிங்களா, அந்த உயரம் இருந்துச்சுனாலே நம்ம கப்பு வந்து வரையிறது ஈஸி தான். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அது ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 பக்கமும் இந்த உயரம் பார்த்துக்கிறேன். அது ஸ்ட்ரைட் கோடு போடுறதுக்கு அந்த புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளி எவ்வளோ இன்ச்சில் இருக்கோ அதே மாதிரி அந்த சைடில் ஒரு புள்ளியும் இந்த சைட்லேயும் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட் மார்க் வரணுன்றதுக்காக. ஓகேங்களா, ஏன்னா எப்பவுமே நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட் மார்க் வரணுமா, அந்த சைடில் ஒரே மாதிரி புள்ளி வை, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ கிராஸ், அந்த கிராஸ் வந்து ஹூக் பட்டி சைடில் போய் எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டியிலேருந்து மெயின் டாட்டு ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் வந்து பொதுவாக வந்து 3.25 4, 4.25, 4.5 வரைக்கும் இதுவாகும். நார்மல் உடம்புனா நீங்கள் வந்து 4 வைங்க. ரொம்ப லீனாக இருக்காங்களா 3.5 வைங்க. ஓரளவு பரவாயில்ல 3.25 வைங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 3.25 தான். இதுவும் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த கோட்டில் இருந்தும் அந்த புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா 3.25 சொல்லிவிட்டு அந்த புள்ளியும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்கு என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா, நான் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உட்காந்துட்ருப்பாங்க மெம்பர்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட. அவங்க தெரியாதும் கூட, உன்னோட மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கட்டிங் பண்ணுறது எனக்கு புரியாது, ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குடி அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம கட்டிங் மெத்தட் வந்து புரிகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அது மாதிரி இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா கப்பு கரெக்டாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். இந்த வீடியோ